لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا ولكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون وقال رسول الله صلى الله عليه وسلم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم آمنا بالله صدق المولى الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واحلل عقدة من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا واعمالنا واعتقادنا بالدارين. ربي يسر ولا تعسر وتمم بالخير ونسألك بالسعادة. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وابتغاء المتقين الله يا غالي لا إله إلا الله. அருளன்று பண்பின் அளவற்ற உன்னன் திருப்பெயரை போற்றி இம்மாவுடைய காரியங்களை ஆரம்பம் செய்கின்றேன் என்றார். இந்த உலகை படைத்து இந்த உலகிலே படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ தகுந்த நேரத்தில் தங்குதலையை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். வல்லையா எல்லா புகழும் உனக்கே உரித்து உனது அன்பும் உனது அளப்பரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் சமூக தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அவரை இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இன்று போல் என்றும் பலம் மழையை போல முடித்துக் கொண்டிருக்கட்டுமாக. கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யும் நன்மை தீமை கடுகளவாக நாம் மறந்தாலும் அல்லாஹ் மறக்க மாட்டார். நாம் செய்த நன்மை தீமை நன்மை எதுவோ அதை இந்த உலகத்தில் அல்லது மறு உலக வாழ்க்கையில் அடைந்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகிலும் இன்புற்று வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்று இறைவனிடம் இருகரமே பிரார்த்தித்து எனது சலாத்தினை தங்களுக்கு காணிக்கையாக்கி ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அன்பு மக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நேற்றைய நிலையில் நேற்று வரை என்ன நடந்தது என்று யாருக்குமே யாரும் இருக்காது. நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று யாரும் முடிவு பண்ண முடியாது. இன்றைக்கு கூட அடுத்த வினாடி என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது. இந்த சூழ்நிலையிலே உலகத்தில் அல்லாஹ் தஆலா பலவிதமான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பிலே சிறந்த படைப்பு என்று நம்மளை சொல்லுகிறான். நாமும் என்ன செய்கின்றோம்? சிறந்த படைப்பு நாங்கள் தான் என்று மனிதர்கள் மாறித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பையுமே நாம் சிறந்த படைப்பு என்பதற்கு ஆதாரமாக
அடிமையாக்கி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மையில் நாம் சிறந்த படைப்பு தானா? நாம் அல்லாத சிறந்த படைப்பா? உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு விளங்குகிற மாதிரி சொல்லுகிறேன். ஆட்டையும் மாட்டையும் ஐவாய் மிருகங்களையும் நாம் பார்க்குகிறோம். அது சுத்தி போட்ட உடனேயே, அது கண்டு போட்ட உடனேயே முட்டைகளை அடை வைத்து சில நாட்கள் ஆன உடனேயே அந்த முட்டையிலே இருந்து 2 கால்கள் தானாக முளைக்கிறது. முட்டைகளிலே இருந்து சில நாட்களில் முட்டையை அடகு வைத்து சில நாட்களிலேயே முட்டையிலிருந்து என்ன ஏற்படுகிறது? 2 கால்கள் தானாக முளைக்கிறது. கோழி தன்னுடைய வாய் கொண்டு அந்த முட்டையிலே ஒரு கொத்திய உடனே அந்த கோழியை போன்று ஒரு கோழி குஞ்சு முட்டையிலே இருந்து வெளியாகின்றது. அடுத்தபடியாக ஆடும் மாடும் சிங்கமும் புலியும் இப்படி உலகத்தில் வாழக்கூடிய ஐவாய் மிருகங்கள் அன்புக்குரியவர்களே, அது குத்தி போட்ட உடனேயே என்ன செய்கின்றது தெரியுமா? கொஞ்சம் நேரம் ஆன உடனேயே அது என்ன செய்கின்றா, தானாக எழுந்து தன்னுடைய தாயுடைய மடியில் மார்பகத்திலே சென்று பால் குடிப்பதை பார்க்கிறோம். பால் குடிப்பது மாத்திரமல்லாமல் ஒரு சில மணி நேரங்கள் ஆன உடனேயே தன்னுடைய தாயினுடைய மார்பகத்திலே பால் குடிக்கக்கூடிய ஆடும் மாடும் ஐவாய் மிருகங்களும் அந்த தாய் எதை சாப்பிடுகிறதோ அதே தீனியை சாப்பிடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நன்றாக எண்ணி பாருங்கள். நாம் பிறந்த உடனேயே எந்த தாயிடத்திலே எழுந்துவிட்டு நடந்து போய் நாம தாயுடைய மார்பகத்தில் பால் குடிக்கிறோமா? தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை, நம் தாய் தந்தை சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நாம் பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே என்ன செய்கின்றோமா? நாம் சாப்பிடுகிறோமா? நன்றாக எண்ணி பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் புராணத்துள்ளே போனோமையானால் நமக்கு 5 புலன்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கண்ணு இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, நாவு இருக்கிறது, கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது. இந்த 5 மூலமாக பெரிய மனிதனான பின்னால் கண்ணின் மூலமாக 1000 பார்க்கிறோம். அந்த 1000 நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிறோம். காலின் மூலமாக எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம். அதில் நல்லது கெட்டதை விளங்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம் கல்வியின் மூலமாக எத்தனையோ விஷயங்களை கிரகிக்கிற பொழுது நம் இதயத்திலே இருந்து நல்லது கெட்டது என்று பிரித்து விளங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, நம் கையின் மூலமாக இது நல்லது, இதை தொடலாம், இதை தொடக்கூடாது. நம் கால்களின் மூலமாக இதிலே நடந்தால் நல்லது, இதிலே நடப்பது நல்லதில்லை அப்படிங்கிறத விளக்கிக் கொள்கிறோம். எப்பொழுது தெரியுமா? நாம் பால் குடி மடந்து 7 வயதான பின்னால். ஆனால் நாம் அல்லாத ஐவாய் மிருகங்கள் பிறந்த உடனேயே தானாக இருந்து பால் குடிக்கிறது. தானாக தாய் தந்தை சாப்பிடுவதை சாப்பிடுகிறது. தாய்க்கு பின்னால், தகப்பனுக்கு பின்னால் தானாகவே நடந்து ஓடுகிறது. ஆனால் 7 வயதான பின்னால் கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக, இதயத்தின் மூலமாக, கை கால்களின் மூலமாக எல்லாவற்றையும் விளங்கக்கூடிய நமக்கு பிறந்த உடனே நம்மளுடைய கண்ணுக்கு எல்லாம் தெரிகின்றதா? பிறந்த உடனே நம் காதுக்கு எல்லாம் கேட்கின்றதா? பிறந்த உடனே நம் கல்வை கொண்டு சிந்திக்க முடிகின்றதா? பிறந்த உடனே நம்மளுடைய கையை கொண்டு நல்லது கெட்டதை புரிந்து எடுக்க முடிகின்றதா? பிறந்த உடனே நம்மளுடைய கால்களை கொண்டு இது நல்லது நடக்கலாம், நல்லது என்பால், இது கெட்டது என்பால் நடக்கக்கூடாது என்ற சிந்தனை வருகின்றதா? அன்புக்குரிய அருமை உறவுகளே, நன்றாக எண்ணி பாருங்கள். அப்ப நம்மளை மீத ஐவாய் மிருகத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்? பிறந்த உடனேயே எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றலை கொடுத்து உயர்வை கொடுக்குகிறார். அந்த உயர்வை நாம் எப்பொழுது பெறுகின்றோம் தெரியுமா?
அதாவது பச்சிலம் குழந்தை பருவத்தை மறந்த பின்னால் தான் எல்லாவற்றையுமே நாம் விளங்கிக் கொள்கிறோம். விளங்கிக் கொண்டால் நாம் சிறந்தவர்களா அல்லது ஐவாய் மிருகம் சிறந்ததா என்றால் ஐவாய் மிருகம் தான் நம்மளை விட சிறந்தது. ஆனால் ஐவாய் மிருகம் அல்ல, எல்லா வகையான படைப்பினை விட நாம் சிறந்தவர்களாகவே ஆக்கப்படுகிறோம், சிறந்தவர்களாகவே உலகத்தில் ஆகிறோம். எப்படி தெரியுமா? உங்களுக்கு விளக்குகிற மாதிரி நான் சொல்றேன். நாம் எல்லா வகையான பழம் காய்களையும் சாப்பிடுகிறோம். எல்லா வகையான பழத்துக்கும் காய்க்கும் வெளியே ஒரு அடையாளம் இருக்கும், வெளியே ஒரு விதமான அடையாளம் இருக்கும், உள்ளே ஒரு விதமான அடையாளம் இருக்கும் அன்புக்குரியவர்களே. ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய பழத்திலேயே ஒரே ஒரு பழம்தான் வெளியிலும் உள்ளிலும் ஒரே ஒரு அடையாளத்தை உள்ளதாக ஆக்கியிருக்கும். வெளியிலும் அந்த அடையாளம் இருக்கும், உள்ளேயும் அந்த அடையாளம் இருக்கும். குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம்தான் என்னன்னு கேட்டா, என்ன நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை பார்த்தோமையானால் அன்புக்குரியவர்களே, அதனுடைய மேலே பார்த்தோமையானால் கோடுகள் இருந்து கொண்டே இருக்கும். நெல்லிக்காயிலே மேலே பார்த்தோமையானால் கோடுகள் அந்த நெல்லிக்காயை சுற்றி எல்லா இடத்திலேயும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த நெல்லிக்காயை உடைச்சு பாருங்க, அதுல ஒரு கொட்டை இருக்கும். நெல்லிக்காயிலே ஒரு கொட்டை இருக்கும். அந்த நெல்லிக்காயுடைய கொட்டையை நீங்கள் பார்த்தாலும் கூட அதை சுற்றி மேலே எப்படி கோடுகள் இருந்ததோ அதே மாதிரி கோடுகள் இருக்கும். இந்த நெல்லிக்காய்க்கு உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எந்த பழமும் காயும் என்ன செய்ய முடியாது, நிகராக முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த நெல்லிக்காய்க்கு கொடுத்த அந்தஸ்தை உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பழத்துக்கும் காய்க்கும் கொடுக்கவில்லை. ஏன் கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்றான், அதாவது மற்ற பழங்களை போன்று நீ ஒருதலை பட்சம் உள்ளவனாக ஆகாத, ஒரு சிந்தனை உள்ளவனாக ஆகாத. நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள். நெல்லிக்காய் எப்படி உள்ளேயும் வெளியேயும் ஒரே தன்மை உடையதாக வாழ்கின்றதோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை உள்ளும் புறமும் ஒன்றாக ஆக்கிக்கொள். அன்புக்குரியவர்களே, அதாவது ஐவாய்கள் படைக்கப்பட்ட உடனேயே தகப்பன் செய்வதை செய்கின்றது, தாய் செய்வதை செய்கின்றது. தானாக எழுந்து போய் தாயிடத்திலே பால் குடிக்குகிறது. தாய் சாப்பிடக்கூடியதை அது சாப்பிடுகிறது. ஆனால் அந்த காரியத்தை பச்சிளம் குழந்தை பருவத்தை முடிந்த பின்னால் தான், பச்சிளம் குழந்தை பருவம் முடிந்த பின்னால் தான் அதை நாம் செய்ய முடிகின்றது. செய்ய முடிந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அவைகளுக்கு ஐவாய் மிருகங்களுக்கு சிறப்பினை கொடுக்காமல் நமக்கு எதற்காக இந்த சிறந்த படைப்பு என்ற சிறப்பை கொடுத்தால் தெரியுமா? நாம் பச்சிளம் குழந்தை பருவம் முடிந்த பின்னால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய, எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றாலும் கூட அந்த ஐவாய் மிருகங்கள் எந்த ஒன்றை பெற்றதோ அந்த ஒன்றை தவிர இரண்டாவது தெரியாது. நல்லது கெட்டது ஐவாய் மிருகங்களுக்கு புரியாது. என்ன புரியாது? பெற்ற தாயிடத்திலேயே புள்ளை உறவாடும், பெற்ற தாயிடத்திலேயே பெற்ற தாயை புள்ளை அடிக்கும், கொலை செய்யும். பெற்ற தாயை என்ன செய்யும்? புள்ளை விரட்டும். அதே மாதிரி தாய் பக்கத்துக்கு புள்ளை வந்தால் புள்ளையை கடித்து விரட்டும் ஐவாய் மிருகங்கள். அப்ப அதுக்கு எந்த ஒன்றை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அந்த இரண்டாவது விஷயத்தை அதுக்கு தெரியவும் தெரியாது, அதுவால் உருவாக்கிக் கொள்ள முடியாது. ஆனா பச்சிளம் குழந்தை பருவம் அடைந்த பின்னால், பச்சிளம் குழந்தை பருவத்தை நம்மளை விட்டு காலியாக்கியது பின்னால் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டாலும் கூட அதை வைத்து ஒரு விஷயத்தை வைத்து 10 பார்க்குகிறோம். ஒரு விஷயத்தை கேட்டு 10 விஷயங்களை கேட்கக்கூடிய ஆட்களை உருவாக்குகிறோம். ஒன்றை சிந்திக்க வைத்து அல்லாஹ் அதன் மூலமாக 10 விஷயங்களை சிந்தித்து எடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் மனிதன் உயர்ந்தவனே தவிர மற்ற எந்த படைப்பிலே உயர்ந்ததில்லைங்க. நாளைக்கு அல்லாஹ் தஆலா கியாமத்துல நாத்திகனையும் ஆத்திகனையும் கூப்பிடுவான். நாத்திகன் யாரு? இறைவனே இல்லைன்னு சொன்னவன் தான் நாத்தி.
ஆத்திகன் யாரு? இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் ஆத்திகன். இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடியவனை கூப்பிட்டு என்ன சொல்லுவானா? கூப்பிட்ட உடனே இவர் நினைப்பாரா, இறைவனை ஏற்றுக்கொண்டவர் நினைப்பாராம், இவனை கூப்பிட்டு அல்லா நரகத்தை கொடுக்க போறான்னு நினைப்பாராம். அப்ப இந்த இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகனை அழைத்த உடனே அவர்களை கூப்பிட்டோட அல்லா சொல்லுவானா, ஒரு சிலரை பார்த்து வழக்குக்கு சொல்லுவானா, இவர்களை எல்லாம் புதுகுழு சென்றான் சுவர்க்கத்திலே நுழையவை, இவர்களை எல்லாம் சுவர்க்கத்திலே நுழையவை. அப்ப இந்த ஆத்திகம் நினைப்பாரா, அல்லாவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அல்லாவுடைய ரசூலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், தொழுகலை வணங்கலை ஜக்காத்து கொடுக்கலை ஈமான் கொண்டலை எதுவுமே செய்யாத இவனை போய் சொர்க்கத்துக்கு அல்லா போக சொல்றானே, அப்ப நமக்கு பெரிய சொர்க்கத்தை கொடுப்பானோ இவர் நினைப்பாரா? பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் இவர் நினைப்பாரா? நம்ம தொழுகிறோம், தொழுகிறோம், வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், என்னென்ன செய்யலாம், பெரிய தொப்பி போடுறோம், பெரிய ஜிப்பா போடுறோம், பெரிய காடி வச்சிருக்கோம், எல்லாமே செய்யலாம், நமக்கு எல்லாம் பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான்னு நினைச்சுட்டு இருப்பானா? அப்ப இவர் போன்றவர்களை எல்லாம் கூப்பிடுவானா? ஆத்திகர்களை கூப்பிடுவாரா? ஆத்திகர்னா ஈமான் கொண்டவங்க. கூப்பிட்டு அந்த மடக்க பார்த்து சொல்லுவானா, நரகத்துடைய மடக்க பார்த்து சொல்லுவானா, உதுகுழு பின்னாருப்பானா, இவர்களை எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் நுழைப்பானா. அப்ப இவங்கெல்லாம் கேட்பாங்களா, யாருக்கா நீ இல்லைன்னு சொன்னவனை போய் சொர்க்கத்தில் நுழைக்க சொல்ற, உன்னை ஏற்றுக்கொண்ட எங்களை எதற்காக நரகத்திலே நுழைக்குகிறாய் அப்படின்னு அல்லா சொல்லுவானா? அவனை ஏன் சொர்க்கத்தில் நுழைய வைத்தேன் தெரியுமா, நுழைய சொன்னேன் தெரியுமா? நான் இல்லை என்று சொல்லிவிட்டு உலக வாழ்க்கையில அவன் குழப்ப அவன் பார்த்தான், உலக வாழ்க்கையில் அவன் குழப்ப அவன் பார்த்தான், அவன் குடும்பத்தை அவன் பார்த்தான். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டு நான் இருக்குகிறேன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு தொழுகுறை வணங்குகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன் சொல்லி போட்டு முழுக்க முழுக்க உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் உலகத்தை தேடுவதிலே தானப்பா இருந்தது. உலகம் கிடைத்தால் போதும், அது ஹலாலா ஹராமான்னு பார்த்தியா, நல்லதா கெட்டதான்னு பார்த்தியா, இதை செய்கிறோமே நல்லதா கெட்டதான்னு சிந்தித்து பார்த்தியா, என்னை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு நீ செஞ்சது பூரா அநியாயம் அக்குரமம், அதே நேரத்தில் நான் இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் எதுவுமே செய்கிற உலகத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான நற்காரியங்களை மாத்திரம் சொன்னான், செய்தான் சொன்னான். ஆகையினால என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட, நான் இல்லை என்று சொன்னாலும் கூட அவன் எனக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை எதுவுமே செய்யல. ஆகையினால் அவனை சொர்க்கத்திற்கு என் நிறுவையை கொண்டு நுழைக்குகிறேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டு முழுக்க முழுக்க எனக்கு அடிபணியாமல் உலகமே முக்கியம், அதற்காக எதுவெல்லாம் செய்யலாம், உலகம் கையில் வந்தால் போதும் என்று வாழ்ந்தாயப்பா, உனக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் கலிமாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையினால் முதுகுழு விட்டால் நீ நரகத்திலே கொண்டு நுழைந்து விடு. நான் என்று நினைக்கிறேனோ அன்று உன்னை திருப்புகிறேன். அதுவரைக்கும் செய்த பாவத்திற்கு என்ன செய், பரிகாரம் தேடிக்கொண்டேன், பரிகாரம் தேடிக்கொண்டேன். அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐவாய் மிருகங்களுக்கு படைக்கப்பட்ட பிறந்த உடனேயே தானாக சாப்பிடும், தானாக தாயிடத்திலே பால் குடிக்கும். தாய் சாப்பிடுவது எல்லாம் ஐவாய் மிருகங்கள் சாப்பிடும். ஆனால் உனக்கு அது தெரியாது பிறந்த உடனே. ஆனால் நீ பச்சிலம் பருவத்தை முடித்த உடனேயே உனக்கு உன் கண்ணுக்கு 1க்கு 10 தெரியும், காதுக்கு 1க்கு 10 கேட்கும், உன்னுடைய கல்வி 1க்கு 10 சிந்திக்கும், உன் கை நல்லது கெட்டதை புரிந்து எடுத்து வைக்கும், உன் கால் நல்லது கெட்டதின்பால் அறிந்து நடக்கும். இந்த ஆற்றலை எல்லாம் உனக்கு எப்ப கொடுத்தேன்? பச்சிலம் பருவம் முடிந்த பின்னால் கொடுத்தேன். வாலிபத்திலே கொடுத்தால் எப்படி கொடுத்தேன் தெரியுமா? நெல்லிக்காயை எப்படி நான் படைச்சிருக்கேனோ, உள்ளும் புறமும் ஒன்றாக நெல்லிக்காய் எப்படி இருக்குமோ அதுபோல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் தெரிந்து உள்ளும் புறமும் ஒரே மாதிரி உன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீ தேர்ந்தெடுக்கக்கூடியதெல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டும். நீ பார்க்கக்கூடிய கெட்டதையும் யாரெல்லாம் கெட்டதை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீ முதல் ஒதுங்கி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு நான் என்ன செஞ்சு அல்லாஹ்வுக்காகவாகிய நான் நெல்லிக்காயை எல்லா வகையான பழங்களிலேயும் காய்கறிகளையும்
சிறப்பாக படைத்ததை போன்று உன்னை சிறப்பாக்கினேன். ஆனால் நீ சிறப்பாக வாழல். உலகம் கிடைச்சா போதுந்து வாழ்ந்த. ஆகையினால் என்னை மறுத்தவனை விட நீ மிகவும் மோசமானவன். ஆகையினால் நரகத்துக்கு போனது சொல்றாங்க. அதாவது வழக்கது கடக்கு நாக்கும். அல்லாஹ் சொல்றான், வழக்கது கடக்கு நாக்கும். உன்னை நாம் படைத்தோம். உன்னை நாம் படைத்தோம். எப்படி படைத்தோம் தெரியுமா? லா தஅலமூன ஷைஆ. எதுவுமே விளங்காதவனாக, எதையுமே செய்ய முடியாதவனாக, எதுவுமே தெரியாதவனாக உலகத்தில் இருந்து நாம் உலகத்தில் உன்னை தாய் வயிற்றிலே இருந்து வெளியேற்றினோம். அதற்கு பின்னால் வளர்க்கும் சமூக கேட்கக்கூடிய ஆற்றலை, நல்லது கெட்டதை பிரிக்கக்கூடிய தாயின் மூலமாக அந்த ஆற்றலை நாம் தான் கொடுத்தோம். வழக்கம் உள்ள அமுசார நல்லது கெட்டதை பார்க்கக்கூடிய ஆற்றலை உன் கண்ணுக்கு நாம் தான் கொடுத்தோம். வழக்கம் உள்ள அபுரீதத்தை உன் இதயத்தில் நல்லது கெட்டதை புரியக்கூடிய ஆற்றலை நாம் தான் கொடுத்தோம். ஆனா அவைகள் செய்யக்கூடிய நன்றியை கூட நீ செய்யலையப்பா. அப்புறம் என்னை மறுத்தவனை சொர்க்கத்துக்கு ஏன் அனுப்புற? உன்னை உனக்கு அடிபணிந்து நான் இருந்தேனே, என்னை நரகத்துக்கு ஏன் அனுப்புகிறாய் என்று எப்படி நீ கேட்குகிறாய்? அப்படின்னு அல்லாஹ் கேட்டு சொல்லுவானா? எப்பா, நான் கொடுத்ததுக்கு நன்றி செய்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கம்மியான வீரர்கள், கலீலம்மா தஷ்குரூன். அல்லாஹ் சொல்லுவான், அங்கோ நிற்கிறாங்க பார், அந்தோ ஒதுங்கி நிற்கிறாங்க பார். இவர்களிடத்தில் உலகத்துடைய மாயை என்ன அழகாக காட்டப்பட்ட போதிலும் அல்லாஹ் சொன்னதுதான் உண்மை. அல்லாஹ் எது ஹலால் என்றானோ எனக்கு அது உபகாரம் தந்தாலும் உபகாரம் தந்தாலும் தராவிட்டாலும் அல்லாஹ் ஹலால் என்று சொன்னது எனக்கு ஹலால். அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னானோ அது எனக்கு ஹராம், அதை நான் செய்ய மாட்டேன் என்று உலகத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த நிற்கிறார்கள் பார், அவங்க தான் எனக்கு அன்புக்குரியவர்கள், அவர்கள் தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அன்புக்குரியவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை 2 நிமிஷத்தில் சொல்லி பயானம் முடிக்கிறேன். அபூபக்கர் சித்திக் பெருமானாரிடத்திலே கடைசியா கேட்கிறாங்க, யார சூழல்லா ஹபீகி சுவாலும், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. பெருமானார் கேட்கிறாங்க, யா அபூபக்கர் லிமாதா ஹாதிஹி சுவால், அந்த கேள்வி என்ன? அந்த கேள்வி என்ன? நீங்கள் இடத்திலே கேள்வி கேட்கும் அளவுக்கு உங்களுக்கு தெரியாமல் எதை நான் செய்திருக்கிறேன்? அபூபக்கர் கேட்டாங்க, யார சூழல்லா, உங்களுடைய வயசும் என் வயசும் ஒரே வயசுதான். நீங்கள் பிறந்ததும் நான் பிறந்ததும் மக்காவிலே ஒரே வருஷம்தான், ஒரே மாசம்தான், ஒரே மாசம்தான். நீங்கள் என்னை பார்த்தீர்கள், நான் உங்களை பார்த்தேன். என்னோடு நீங்கள் விளையாண்டீர்கள், உங்களோடு நான் விளையாண்டேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே நான் இஸ்லாமியனாக கலிமா சொல்லி முதலில் உங்களை ஏற்றுக்கொண்டேன். இப்ப என்னன்னு கேட்கிறாங்க அபூபக்கர் ரசூலுல்லாஹ். இப்ப என்ன யா அபூபக்கர், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் கியாமத் வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கூட்டத்தாரும் உங்கள் நடைமுறையை பார்த்து உங்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள்? அவரவர் ஒருத்தரை பார்த்து யார் எந்த வழியில போறானோ அந்த வழியில உலக ஆசை கிடைச்சா போதும், உலக பதவி கிடைத்தால் போதும் போறானே. இந்த சூழ்நிலையிலே உங்கள் நடைமுறைகளை பார்த்தவர்கள் உங்களின்பால் வருகிறார்களே தவிர நீங்கள் அவர்களின்பால் போறது கிடையாது. இந்த கல்வியை, இந்த ஞானத்தை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? நம்மளுடைய அதான் பாருங்க, கொஞ்சம் கீழே இருந்து மேலே போனவங்க என்ன இவ்வளவு காலான பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா எவராவது அல்லாஹ் உட்கார்ந்து சொல்றத பாருங்க. எவராவது சொல்லுவாரா, முஸ்தா இப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த நிலைக்கு வந்திருக்கைய அந்த வழி எனக்கு சொல்லிக் கொடுத்தாண்டா அவர் என்ன செய்வார்? இன்னைக்கு நம்மளே நினைக்கிறான் இப்படி தூக்கி விடுவார் காண. அதுக்கான கஷ்டப்பட்டு தெரியுமா இது அடையிறதுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொன்னார்கள், யா அபூபக்கர், கேட்கக்கூடிய கேள்வி சரிதான். உலகம் என்னை பின்பற்றுகின்றது, நான் உலகத்தை யாரும் பின்பற்றவில்லை. அந்த வழியில் நான் உலகத்திற்கு நடந்து காட்டுகிறேன். எப்படி கற்றுக்கொண்டேன் என்று கேட்கிறீர்களா அப்படின்னு கேட்டு நம்மளெல்லாம் சட்டையை தூக்கி விடல, காலரை தூக்கி விடல, நம்மள மாதிரி காலரை தூக்கி விடல, கீழே உள்ளவனை மிதிக்கல,
நாம் கீழே இருந்தோம் என்பதை மறக்கல, இல்லாதவர்களை பார்த்து எள்ளி நகையாடல. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான இஸ்லாம்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பெருமானார் சொன்னார்கள் அபூபக்கரிடத்திலே, யா அபூபக்கர், அந்த கல்வியை எங்கே இருந்து வந்தது தெரியுமா? அல்கபல்லா, அல்லபல்லா, உங்களோடு தான் பிறந்தேன், உங்களோடு தான் வளர்ந்தேன், உங்களோடு தான் விளையாண்டேன், உங்களோடு நான் உங்கள் வயதில் நான் அபித்துவத்தை கற்றேன். ஆனால் எல்லாரும் என்னை பின்பற்றும் அளவுக்கு நான் நடந்து கொண்ட இந்த கல்வியை யார் கற்றுக் கொடுத்தா தெரியுமா? அல்கபல்லா, அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தான். என் கரணையிலே வரல. அது எப்படி கற்றுக் கொடுத்தான் தெரியுமா? அலாபன் தக்லீபா. 6 ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொன்னாங்க? அலாபன் தக்லீபா. எப்படியாக அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தான் தெரியுமா? என் நடைமுறை, என் சொல்லை, என் செயலை யார் பார்த்தாலும் முகம்மதை பின்பற்றலாம் என்று திரும்பி வருவார்கள். முகம்மது யாரின் பக்கமும் திரும்பி போக தேவையில்லை. முகம்மது யாரின் பக்கமும் திரும்பி போக தேவையில்லை. காரணம், இந்த ஒழுக்கத்தை ரப்புதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு பணிவோடு அபூபக்கரிடத்திலே சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த நபர்கள் தான் நாளைக்கு அல்லாஹ்வினால் கலீலம்மா தஷ்குரூன், கம்மியான மக்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தார்களே, என்னையே பின்பற்றினார்களே, அவர்களை பாருங்க அறகுறையா வாழக்கூடிய முஸ்லிமை நரகத்திற்கு போக சொல்லிட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வானே, அந்த கம்மியான நபர்களாக நிற்பார்களே, அவர்கள் தான் பெருமானாரை பின்பற்றியவர்கள். ஆகையினால முஸ்லிம் பேர் வச்சா பத்தாது, முஸ்லிம் பேர் வச்சா பத்தாது. முஸ்லிமாக வாழுகிறேன் என்று என்னை பெரியவன் என்று காட்டிக் கொண்டால் பத்தாது. முஸ்லீம் என்ற அடையாளம், முஸ்லீம் என்ற அச்சம், முஸ்லீம் என்ற ஒழுக்க ஞானம் எங்கே இருக்கணும்? நம்மளுடைய கல்புக்குள் இருக்க வேண்டும். அந்த கல்புக்குள்ளே இருந்து வெளியாகக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது நெற்றியிலே தெரிய வேண்டும். அந்த நெற்றியிலே வரக்கூடிய ஒளியை பார்த்து மாற்று மதத்தாரிலே இருந்து முஸ்லீம்கள் வரைக்கும் நம்மளை பார்த்த உடனே மரியாதை கொடுக்கணும். நம்ம மரியாதையை தேடக்கூடாது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மையான இஸ்லாம். பதவிக்கோ பட்டத்துக்கோ அடிபடிய கூடாது, அல்லாஹ்வுடைய அன்புக்கு அடிபடிய வேண்டும். அதுதான் இந்த ஆயத்து சொல்லுது. இந்த வழியிலே நடந்தவர்கள் எல்லாம் எல்லா உலகத்திலும் நன்மாராயம் கூறப்பட்டார்கள். அதே வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த வழி தேவையா தேவை இல்லையா, அல்ல எப்ப ஜும்மா முடியும் பள்ளிவாசலுக்கு ஓடலாம் வழியை பார்க்கலாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு என் பயானை முடித்துக் கொள்கிறேன். வாகன அனில் கொண்டில்லாத இறப்பில்லாத என்று சொல்லாமல் சுமத்துலா சொல்லுங்கள்.